நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிருப்ஷன் பேசுறேன். இப்ப தான் முதல் முறையா நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நான் லைவ் ட்ரேடிங் குடுக்குறதா இருக்கட்டும், அண்ட் தென் ஷார்ட்ஸா இருக்கட்டும், அண்ட் தென் வீக்லி அனலைசிஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு டைம் பீயிங் கிடைக்கும். அட் த சேம் டைம் நீங்க ட்ரேடிங் பண்றதுக்கு பெஸ்ட் மெம்பர்ஷிப் வேணும், அண்ட் தென் ஃபாரெக்ஸ்ல பேசிவா எர்ன் பண்றதுக்கு கைடன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்மளோட விஐபி சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற ஆக்டால ஜாயின் பண்ணாலே போதும். எல்லாமே உங்களுக்கு முழுக்க முழுக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைச்சிரும். நம்ம ஏன் இந்த புரோக்கரேஜ் ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னா, நம்ம டெபாசிட் பண்ற ஒரு ஃபண்ட்ஸுக்குமே நமக்கு வந்து 50% போனஸ் அப்படிங்கிறது அஷ்யூர்டா இருக்கு. இல்ல நீங்க புதுசா டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா 100% போனஸுமே இருக்கு. அடிஷனலா நீங்க ட்ரேட் பண்ற ஒரு லாட்ஸுக்குமே உங்களுக்கு அஷ்யூர்ட் கிஃப்ட்ஸா உங்களுக்கு மொபைல் ஃபோன்ல இருந்து, ஹெட்ஃபோன்ல இருந்து, வாட்சஸ்ல இருந்து, ஈவன் கோல்டன் வாட்சஸ் கூட உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. இல்ல நீங்க வந்து ஸ்மால் ட்ரேடர்ஸா இருக்கீங்க அப்படின்னா, Amazon வவுச்சரு, அண்ட் தென் Flipkart வவுச்சரு, பிவிஆர்ல மூவிஸ் வாட்டெவர் எல்லாமே நம்ம வந்து பெனிஃபிஷியலா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டெபாசிட் வித்ட்ராவல்ஸ பொறுத்தளவுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கு. ரொம்பவுமே சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு ஹியூஜ் வால்யூம்ல பண்றீங்க அப்படின்னா, தயவுசெய்து TRC20ல பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். அண்ட் தென் அடிஷனலா நீங்க ட்ரேடிங் பண்றதுக்கு நம்ம வந்து சிக்னல்ஸ் குடுத்துருவோம். அண்ட் தென் மந்த்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 500 பிப்ஸ் எர்ன் பண்றதுக்கு என்ன செட்டப்ஸ் அப்படின்னு குடுத்துருவோம். அண்ட் தென் நீங்க வந்து USDT பெஸ்ட் பிரைஸ்ல பையிங்கும் பண்ணிக்கலாம், செல்லிங்கும் பண்ணிக்கலாம். எந்தவித பேங்க் இஷ்யூஸுமே இல்லாம ஃபேஸ் டூ ஃபேஸ் அவைலபிள் கூட நம்மகிட்ட இருக்கு. அண்ட் தென் அகைன் சொல்றேன், எந்த டவுட், எந்த கிளாரிஃபிகேஷன் எதுவா இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க எந்த டைமும் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி குடுக்குறதுக்கு ரொம்பவே கடமைப்பட்டுருக்கோம். ரெடியாவும் இருக்கோம். சரி வாங்க, கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனா இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸோ மறக்காம லாஸ்ட் வர பாருங்க. ஏன்னா ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு, பையிங் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. மிஸ் பண்ணாம நெக்ஸ்ட் வீக் ப்ராஃபிட்டபிளா எர்ன் பண்ணலாம். யூஸ்ஃபுல் ஆகுற விதமா நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோல வந்து கோல்ட பத்தி டீட்டெயில்டா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து 2622 லாஸ்ட் வீக் நம்மளோட சைட்வேஸ பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல போயிருந்துச்சு. இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1 ரைட்டா? ஸோ மார்க்கெட் இந்த ஜோன பிரேக் பண்ணும் பட்சத்தில அடுத்த லோவா நமக்கு வந்து பாடி இருக்கிறது 2563. இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2. அப்போ மார்க்கெட் நம்மளோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் பார்த்துட்டோம். ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்குன்னு பார்ப்போம். லாஸ்ட் வீக் மார்க்கெட் வந்து கிளியரா ஒரு 2691 அப்படிங்கிற ஜோன பிரேக் பண்ணி நல்லா ஃபால் ஆச்சு. அதுக்கடுத்து நமக்கு இருந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 2670லிருந்து 65 வரைக்கும் அடுத்தபடியான நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல போகும் பட்சத்தில நமக்கு வந்து 2724 அப்படிங்கிறது நமக்கு லாஸ்ட் வீக் ஹையா இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இன் பிட்வீன் கேப்ல நான் வந்து எல்லாரையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2 ரைட்டா? ரெசிஸ்டன்ஸ் R2 அப்படிங்கிறத தெளிவா மென்ஷன் பண்ணிட்டோம். இது நம்மளோட R1. நம்மளோட S1 சப்போர்ட். ஸோ இதெல்லாம் ஏன் ட்ரா பண்றேன் அப்படின்னா, நம்மளோட வீடியோஸ புதுசா வர நண்பர்கள் நெறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து இத கிளியரா மென்ஷன் பண்றேன். இது நம்மளோட சப்போர்ட் 2. S2 ரைட். ஸோ இப்ப தெளிவா பார்த்தாச்சு. மார்க்கெட் மேல போச்சு அப்படின்னா 2720, கீழ வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து 2612 தாண்டி பிரேக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து 2560 அப்படிங்கிற ஜோனுக்கு வரணும். ஸோ இப்போ அடுத்தபடியா நம்ம என்ன ட்ரா பண்ண போறோம்னா, மார்க்கெட்டோட ட்ரெண்ட். ஸோ நம்ம ஏன் வந்து ட்ரெண்ட நம்ம பேஸ் பண்றோம் அப்படின்னா, சிம்பிள் விஷயம் தான். உதாரணத்துக்கு நீங்க இந்த இடத்துல ஒரு பை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்க அப்படின்னா, இங்க ஒரு பை பண்றீங்க. இந்த இடத்துல ஒரு பை பண்றீங்க அப்படின்னா, ட்ரெண்ட பேஸ் பண்ணி நீங்க பை எடுத்திருக்கீங்க. அப்போ மார்க்கெட் என்ன ஆகுது? ஒரு ஃபால் ஆயிட்டு அகைன் ஒரு புல்லிஷ் ஆகுது. ஸோ அப்போ உங்களுக்கு ஷார்ட் டேர்ம்ல தான் நீங்க லாஸ்ல இருப்பீங்களே தவிர, லாங் டேர்ம்ல ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க. உதாரணத்துக்கு இங்க ஒரு நீங்க பை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹைல எடுத்துட்டீங்க. பட் அப் ட்ரெண்ட் எடுத்துட்டீங்க. மார்க்கெட் ஒரு ஃபால் ஆனதுக்கப்புறம் அகைன் ஒரு ஹை போகுது. ஸோ ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். அத ரொம்பவே தெளிவா புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா ட்ரெண்ட ஃபாலோ பண்ணீங்கன்னா, லாங் டேர்ம் நீங்க ஹோல்டு பண்ணும்போது நல்லாவே ரிசல்ட்ஸ் இருக்கும். ஷார்ட் டேர்ம்ல உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இருக்காது. ரைட்டா? ஸோ இப்போ நம்மளோட ட்ரெண்ட் ஓவரால் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிளியரா உங்களுக்கே தெரியும். வரலாறு காணாத அளவுக்கு ஒரு நல்ல புல்லிஷா இருக்கு. ஸோ இதுலயும் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு லோவா 2692லேருந்து நம்மளோட ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணலாம்.
கிளியரா ஒரு ட்ரெண்ட்ல இருக்கு. இது நம்மளோட டே ட்ரெண்ட் லைன். டே அப் ட்ரெண்ட் லைனா கிளியரா மென்ஷன் பண்ணிக்கலாம். ரைட். இது நம்மளோட டே அப் ட்ரெண்ட் லைன். அப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அப்போ இங்கேருந்து பை எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. என்ன ரீசன்? மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அது ஒரு கரெக்ஷன் குடுத்து, அகைன் ஒரு ஹை கிரியேட் பண்ணி, ஒரு சைட்வேஸ்ல இருக்கு. ஸோ அப்போ ஓவரால் டைரக்ஷன் வந்து பை, ஷார்ட் டெர்ம்ல செல். அப்ப செல் எதுவரைக்கும் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துரலாம். அப்போ ஓவரால் டைரக்ஷன் நமக்கு என்னாச்சு? அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ரைட்டா? இப்போ இம்மீடியட்டா நமக்கு என்ன ட்ரெண்ட்ல இருக்கு? ஸோ நமக்கு ஹையா எங்க இருக்கு? 2724 இருந்து லோவா இந்த ஜோன்ல இருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு? ஒரு சைட்வேஸ்ல இருக்கு கொஞ்ச நாளாவே. ரைட்டா? ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ ஒரு சைட்வேஸ்ல இருக்கும்போது மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும்? ஒரு ஹைல இருந்து ஒரு லோ, ஒரு ஹை, அகைன் இம்மீடியட்டா நமக்கு லோ கிரியேட் பண்ணி, அகைன் ஒரு டபுள் டாப் கிரியேட் பண்ணி மார்க்கெட் நல்லா ஒரு ஃபால் ஆயிட்டு ஒரு புல்லிஷ் ஆகும். மார்க்கெட் இந்த இடத்து வரை கூட ஃபால் ஆயிட்டு புல்லிஷ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சைட்வேஸ ஃபாலோ பண்ணா. பட் இந்த இடத்துல நம்ம ட்ரெண்ட் லைன் இருக்கிறதுனால, இத ஒபே பண்ணி மார்க்கெட் மேல போறதுக்கு சான்சஸ் ரொம்பவே இருக்கு. ஸோ அப்போ நம்ம ப்ரொஜெக்ஷன் என்ன? மார்க்கெட் ஓவராலா நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட், ஷார்ட் டெர்ம்ல நமக்கு ஒரு சைட்வேஸ் இருக்கிறதுனால ஒரு செல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரைட்டா? அப்போ நம்மளோட ப்ரொஜெக்ஷன் என்ன? இங்க இருந்து ஒரு ஃபால் ஆயிட்டு ஒரு புல்லிஷ் ஆகும். இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபால் ஆகி ஒரு புல்லிஷ் ஆகும். அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் செல்லு, 2வது பை. அப்போ மார்க்கெட் எடுத்ததுமே இந்த இடத்துல இருந்தே ஃபால் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. பிரேக் பண்ண ஜோன ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஃபால் கொடுத்து அகைன் ஒரு பை ஆகும். தெளிவா புரிஞ்சுச்சா? அப்போ நீங்க வந்து பை எப்போ எடுக்கணும்? ஒரு 2590 வந்ததுக்கப்புறம் பை எடுக்கணும். செல் வந்து ஒரு 2670 வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து செல் எடுக்கலாம். ரைட்டா? அப்போ இதோட பாத் ப்ரொஜெக்ஷன் நான் தெளிவா போடுறேன். முதல்ல மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆகும். எங்கேருந்து? பிரேக் அவுட் பண்ண ஜோன் இருக்கு பார்த்தீங்கன்னா, ரீடெஸ்ட் பண்ணிட்டு 2670 அப்படிங்கிற ஜோன்ல இருந்து ஒரு ஃபால் ஆகும். முதல் டார்கெட் பிரைஸா நமக்கு லோ வச்சது 2650 இருக்கும். லேட்டரா வந்து 2615 அப்படிங்கிற ஜோன் வரைக்கும் வரும். ரைட்டா? ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத ஜஸ்ட் அதுக்கு மேல இருக்கிற 2690 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் பிரைஸே. 90 வேண்டாம். 2700 வச்சுக்கலாம். மேபி லிக்விடிட்டி கிராப் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால. அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து லைட்டா ஒரு புல்லிஷ் ஆயிட்டு ஒரு ஃபால் ஆகும். இதுதான் நம்மளோட அப்கமிங் வீக்ல கோல்டோட ப்ரொஜெக்ஷன். அதையும் கிளியரா மென்ஷன் பண்ணிடுறேன். XAUUSD கோல்டோட வீக்லி செல் சாரி ஃபர்ஸ்ட் செல் ப்ரொஜெக்ஷன். ரைட்டா? இது நம்மளோட மார்க்கெட் செல் ஆகுறதுக்குரிய ப்ரொஜெக்ஷன். டேட் வந்து 15/12/24 இன்னைக்கு. ஓகே. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும்னு சொல்லிட்டேன். என்ன ட்ரெண்ட் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இம்மீடியட்டா மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ்ல இருக்கு. ஆர் கன்சாலிடேஷன் கூட சொல்லிக்கலாம். கன்சாலிடேஷன் அல்லது சைட்வேஸ்னாலும் ஒண்ணு தான். ரைட்டா? இப்போ மொட்டையா இப்ப நான் வந்து செல் ஆயிட்டுன்னு சொன்னா நீங்க வந்து ஏத்துக்க மாட்டீங்க. அப்ப அதுக்கான வேலிட் ரீசன் என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவா இதிலேயே உங்களுக்கு சொல்றேன். சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸ் அதாவது டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணணும். லேட்டரா வந்து ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பண்ணணும். ஸோ டெக்னிக்கலா பார்க்கும்போது சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ல ஒரு பியரிஷ் மொரபோசா விழுந்திருக்கு. ஒரு பியரிஷ் மொரபோசா விழுந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் நல்ல ஒரு செல்லிங் பிரஷர்ல இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு கீழ இருக்கிற லோவா அதோட சப்போர்ட்ட ஒபே பண்ணணும்னு அர்த்தம். அதுக்கு கீழ இருக்கிற சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 2615 அப்போ இந்த ஜோன் வரைக்கும் வரும். இது நமக்கு ஒரு முதல் ரீசன். பியரிஷ் மொரபோஸ். இதில எதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்ததுன்னா, தயவுசெய்து என்னை மன்னித்துக் கொள்ளவும். அண்ட் தென் பியரிஷ் மொரபோசா விழுந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட். ஒரு பியரிஷ் மொரபோசா விழுந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் நல்லா ஒரு செல்லிங் பிரஷர்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஒரு நல்ல ஒரு பியரிஷ் மொரபோசா விழுந்திருக்கு. மார்க்கெட் நல்லா ஒரு ஃபால் ஆயிருக்கு. ஸோ அதே மாரி தான் மார்க்கெட் எங்கெல்லாம் ஒரு புல்லிஷ் மொரபோசா விழுதோ, அந்த ஜோன்ல மார்க்கெட் ஒரு செல்லிங்கே எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்களா, ஒரு பியரிஷ் மொமெண்டம் அப்படிங்கிறது கன்டினியூஷன் ஆகும். அப்ப செல் வந்து கன்டினியூஷன் ஆகுறதுக்கு சான்சஸ் ரொம்ப இருக்கு. இது முதல் ரீசன்.
அண்ட் தென் 2வது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, என்ன இருக்கு? நெறைய டைம் சொல்லியிருக்கேன். மேஜரா யூஸ் பண்றது என்னன்னா, ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் இந்த இடத்துல விழுந்திருக்கு. இது நமக்கு ஒரு 2வது ரீசன். கிளியரா மென்ஷன் பண்ணிடலாம். செகண்டு பியரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம்டு. ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது 2வது ரீசன். ஸோ மார்க்கெட் இந்த ஜோன்லேருந்து ஏன் ஃபால் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒபே பண்ணி மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஒபேட் ஹியர். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஒபேட் ஹியர். ஸோ அதனால தான் மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ஃபால் ஆயிருக்கு. ஸோ அப்போ சிங்கிள்ல ஒரு ரீசன், டபுள்ல ஒரு ரீசன் கிடைச்சிச்சு. ஸோ ட்ரிபிள பொறுத்தளவுக்கு நமக்கு எந்தவித கன்ஃபர்மேஷன்ஸுமே இல்லாதனால அத நான் வந்து ட்ராப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ சிங்கிள்ல பார்த்தாச்சு, டபுள்ல பார்த்தாச்சு. ட்ரிபிள்ல பார்த்தாச்சு, கன்ஃபர்மேஷன் இல்ல. பட் நெக்ஸ்ட் வந்து சார்ட் பேட்டர்ன் பார்க்க போறோம். சார்ட் பேட்டர்ன பொறுத்தளவுக்கு லாஸ்ட் வீக் எனக்கு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிடைச்சது. இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு ஹை இருக்கா? ஒரு லோ. அகைன் இந்த இடத்துல ஒரு இம்மீடியேட் ஒரு புஷ் அப் ஆகி சைட்வேஸ் கன்டின்யூ ஆச்சு. ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பிரேக் ஆகாத காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஒபே பண்ணி மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு டெப்த்தா ஒரு ஃபால குடுத்துருக்கு. ஸோ ஃபால் குடுத்துச்சு அப்படின்னா, அதோட லோவரா இருக்க நெக் லைன பிரேக் பண்ணி அதுக்கு கீழ போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. பட் இன் பிட்வீன் இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்கா ஒரு டே ட்ரெண்ட் லைன் இருக்கிறதுனால, இந்த இடத்த ஒபே பண்ணி மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து 3வது ரீசன் மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆகுறதுக்கான சாத்தியக்கூறுகள். அதையும் கிளியரா இதுல மென்ஷன் பண்ணிடுறேன். டபிள்யூ பேட்டர்ன். இத ஏன் நான் அப்படி வந்து காமிக்கல அப்படின்னா, கொச்ச கொச்சன்னு சார்ட் இருக்கும். அதனால தான் காமிக்கல. டபிள்யூ பேட்டர்ன் வந்து ஃபார்ம்டு. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டெக்னிக்கலா எல்லாம் பார்த்தாச்சு. சார்ட் பேட்டர்ன் பார்த்தாச்சு. ஃபண்டமெண்டலா பார்க்கும்போது, அது லாஸ்ட் சொல்றேன். ஏன்னா இதுக்கு வந்து மேட்ச் ஆகல. இப்ப டெக்னிக்கலா என்னென்ன ரீசன்னால மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அண்ட் தென் இப்போ இந்த ஜோன் வந்தது ஏன் பை ஆகும்ன்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு எக்ஸ்பிரஷன் மறந்துட்டேன். ஸோ பிரேக்டு ஜோன இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணும்? ரீடெஸ்ட். பிரேக்டு ஜோன் ரீடெஸ்ட் ஹியர். ரைட்டா? ஸோ அப்போ மார்க்கெட் வந்து இந்த ஜோன் போயிட்டு ஃபாலோ ஆகுறதுக்கான ரீசன்ஸ் எல்லாமே ரொம்பவே தெளிவா குடுத்துட்டேன். இதுல உங்களுக்கு டவுட், கிளாரிஃபிகேஷன் எது இருந்தாலும் தயவுசெய்து என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ ஹெசிடேஷன்ஸ் நேரங்காலங்கள், வரம்புகள் கிடையாது. எப்ப வேணாலும் நீங்க கால் பண்ணிக்கலாம். இது நம்மளோட வீக்லி செல் ப்ரொஜெக்ஷன். ரைட்டா? இது வந்து ஒரு கேப்சர் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா தம்ப்நெயில் போடுறதுக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கும். வீக்லி ப்ரொஜெக்ஷன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ரொஜெக்ஷன் பண்றோம்? பை. ரைட்டா? ஸோ அப்போ செகண்டு பை ப்ரொஜெக்ஷன். பை ப்ரொஜெக்ஷன். ரைட்டா? அதே சேம் டேல. இப்போ நமக்கு இந்த செட்டப்ஸ் எல்லாத்தையுமே விட்டுருங்க. இதெல்லாம் நமக்கு இப்போ தேவையே கிடையாது. ரைட்டா? டபிள்யூ பேட்டர்னும் தேவை கிடையாது. இப்போ இந்த இடத்துல இருந்து நான் என்ன சொல்றேன்? மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிற மாரி சொல்றேன். கரெக்ட்டா? இந்த இடத்துல இருந்து ஒரு லாங் போகும்ன்னு சொல்றேன். ஃபால் ஆகும்போது நம்ம ட்ரெண்ட் லைன் பண்ணி மைட் பி நமக்கு 2602 அப்படிங்கிற ஜோன் வரலனாலும், இன் பிட்வீன்ல நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு. அத நான் வந்து கிளியரா உங்களுக்கு ஷோ பண்றேன். இங்க இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு. ரைட்டா? இது நமக்கு வந்து ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம் கூட வச்சுக்கலாம். நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன்ஸ் இல்ல. ஏன்னா ஒரு நல்ல செல்லிங் எதிர்பார்த்து இந்த இடத்துல இருந்து ஒரு பை ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ நம்ம ப்ரொஜெக்ஷன் என்ன? பை. இத கிளியரா ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரைட்டா? ரைட். ஸோ அப்போ நம்ம சப்போர்ட் 1 வரைக்கும் கூட மார்க்கெட் வந்துட்டு, இங்க இருந்து ஒரு பை ஆகும். லாங். இந்த ஜோன்லேருந்து ஒரு பை போகலாம். ஸோ முதல் டார்கெட் பிரைஸ் வந்து 2620 லேட்டரா 2670 அகைன் வந்து 2722 போறது கூட சான்சஸ் இருக்கு. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத அதோட லோவா இருக்கிற சப்போர்ட் S2 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஏன் புல்லிஷ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் என்கிட்ட காரணம் இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன்? மண்டே, டியூஸ்டே வந்து மார்க்கெட் ஃபால் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அப்ப இந்த இடத்துல ஒரு பீரிஷ் கேண்டில் விழும் பட்சத்துல, ஒரு நல்ல ஒரு செல் கேண்டில் விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1, 2, 3 இந்த இடத்துல ஒரு 3 பிளாக் க்ரோஸ் ஃபார்ம் ஆகும். ஒரு 3 பிளாக் ரோஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ 3 பிளாக் ரோஸ் ஃபார்ம் ஆகும் என்னன்னு பார்த்துக்கலாம். ஒரு 3 பிளாக் ரோஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, மார்க்கெட் என்ன ஆகும்? அகைன் வந்து 3 பிளாக் சோல்ஜர்ஸ்.
ரைட்டு தான். ஸோ ஒரு 3 ஒரு பிளாக் சோல்ஜர்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு பை ஆகும். எங்க பார்க்கலாம்? ஸோ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் காணோம், 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 காணோம். ஒயிட் சோல்ஜர்ஸ் பேட்டர்ன் காமிக்கிறேன். சாரி, சாரி 3 ஸ்ட்ரைக் லைன் மறந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஒரு 3 ஆ லைன் ஸ்ட்ரைக் பேட்டர்ன் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு பியரிஷ் கேண்டில் கன்டினியூஸா 3 விழுயும். மார்க்கெட் வந்து அகைன் ஒரு பை ஆயிடும். ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து 3 ஒயிட் லைன் சோல்ஜர்ஸ் விழுந்ததும் சாரி 3 ஸ்ட்ரைக் லைன் விழுந்ததுக்கப்புறம், மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு நல்லா ஒரு பை ஆகும். அட் த சேம் டைம் நமக்கு இந்த இடத்துல ஒரு மேஜரா இருக்கிற ட்ரெண்ட் லைன் இருக்கு பார்த்தீங்களா? ஒபே ட்ரெண்ட் லைன். ஒபே ஸ்ட்ராங் ட்ரெண்ட் லைன் அண்ட் புஷ் ஹையர். ஸோ ஓவராலா என்னென்ன ரீசனால மார்க்கெட் வந்து செல் ஆகும், லேட்டரா எந்த ரீசனால பை ஆகும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச மாரி சொல்லியிருக்கேன். இது வந்து முழுக்க முழுக்க டெக்னிக்கல். ஸோ இப்போ ஃபண்டமெண்டலா பார்க்கும்போது என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத தெளிவா பார்த்துரலாம். ஸோ ஃபண்டமெண்டல பொறுத்தளவுக்கு DXY அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ DXY. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆயிட்டு ஒரு புல்லிஷ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அப்போ DXY என்ன ஆகணும், ஒரு ஹை போயிட்டு ஒரு ஃபால் ஆகணும். ரைட்டா? ஸோ மார்க்கெட் ஆல்மோஸ்ட் நம்மளோட ட்ரெண்ட வந்து பிரேக் பண்ணி மேல போயிருச்சு. இப்போ DXY லெவல் பார்த்துரலாம். ஒரு டே டைம் ஃப்ரேம்ல. மார்க்கெட் நல்ல ஒரு பையிங் பிரஷர்ல இருக்கு. DXY பொறுத்தவரைக்கும். அப்ப இன்னும் ஹை போகும். இங்கேருந்து ஹை போகி நம்மளோட ப்ரீவியஸ் டே ஹையான 107 அப்படிங்கிற ஜோன் போகவும் நமக்கு ஒரு லைட்டா ரீட்ரேஸ்மென்ட் குடுக்கும். இந்த இடத்துல. இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பும் கிரியேட் பண்ணிடும். இப்போ இத வந்து இது பண்ணிக்கிறேன். இது நம்மளோட அடுத்த லோ. ஸோ அதுக்கடுத்து இங்க. ரைட். ஸோ ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு. அப்போ பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? மார்க்கெட் ஃபால் ஆகுமா? ப்ரீவியஸா இருக்கிற ஹைய ஒபே பண்ணிட்டு ஒரு ஃபால் ஆகும். இங்க நமக்கு இந்த ஏரியா என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஏரியா. ஸோ நெறைய பேர் பை எடுத்திருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ இது நம்மளோட ஃபேர் வேல்யூ கேப் ஏரியா. ஸோ அப்போ இந்த இடத்துக்கு போகாமலே மார்க்கெட் என்ன ஆகும்? ஒரு ஃபால் ஆகும். அப்போ ப்ரொஜெக்ஷன் என்ன? இங்க போயிட்டு ஒரு ஷார்ட். ஷார்ட் ஆகும்போது என்ன ஆகும்? கோல்டு வந்து ஒரு புல்லிஷ் ஆகும். ரைட்டா? ஸோ அப்போ மார்க்கெட் மண்டே ஹை போகும்போது, நம்ம கோல்டு இந்த இடத்துலேருந்து ஒரு ஃபால் ஆகி, நமக்கு 2620 அல்லது 2597 வரைக்கும் விக்கி விட்டுட்டு, அகைன் DXY இங்கேருந்து ஒரு ஃபால் ஆக ஆரம்பிக்கும்போது, கோல்டு என்ன ஆகும்? அகைன் வந்து ஒரு புல்லிஷ் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ இப்போ DXY பார்த்தாச்சு. இப்போ நெறைய பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, வார் போயிட்டுருக்கு. வார வச்சு தான் மேக்ஸிமம் வந்து கோல்டு வந்து மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ரஷ்யா, உக்ரைன் வார் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரஷ்யா அண்ட் உக்ரைனை பொறுத்தளவுக்கு நேத்து ஒரு ஜஸ்ட் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட அப்டேட் வந்திருக்கு. வார் வந்து எஸ்கலேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ பாருங்க, ரஷ்யா லான்ச்சஸ் மேசிவ் அட்டாக் ஆன் யுக்ரைன்ஸ் எனர்ஜி செக்டர் மினிஸ்ட்ரி சேஸ். ஸோ இப்போ வார் அப்படிங்கிறது நமக்கு வந்து கன்டினியூஷன் ஆயிட்டே இருக்கிறதுனால, கோல்டு வந்து ஒரு நல்ல ஒரு பையிங் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா ட்ரேட் பண்ணுங்க. ஸோ செல்லிங் அப்படிங்கிறது இந்த வார் வந்து கொஞ்சம் டம்ப் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்துலயும் சரி, பிரேக் கொடுத்த சைடும் சரி, நல்லா ஒரு ஃபால் ஆயிட்டு உடனே ஒரு பை ஆயிடும். ஸோ செல்லிங் சைடு நீங்க கால் எடுக்கும்போது 2600 வந்ததும் கூட நீங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். இன் பிட்வீன் கேப்ல நமக்கு வந்து சிரியா வாருமே வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அங்க வந்து சிவில் வார் வந்து போயிட்டு இருக்கு. அதுவுமே வந்து ஒரு இம்பாக்ட் குடுத்துட்டு இருக்கு. லாஸ்ட் 35 மினிட்ஸ்க்கு முன்னாடி கூட ஒரு பாம் பிளாஸ்ட் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நம்மளோட மெயின் ரோட்ல, அவங்களோட ஏரியால. ஸோ கவனமா ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் ஒரு சைடு இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்போ கோல்டு பொறுத்தளவுக்கு ஒரு இந்த ஜோன் வந்ததுமே கூட நமக்கு ஒரு நல்லா ஒரு பை ஆகும். ஸோ அந்த டைம் பீயிங்க்கு தான் எல்லா செட்டப்ஸ் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கும். ஸோ எல்லாமே வந்து நம்மளோட விஐபி சேனல்ல குடுப்பேன். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அட் லாஸ்ட் அகைன் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஃபாரெக்ஸ் ஃபேக்டரில நமக்கு என்னென்ன ஃபண்டமெண்டல் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ மண்டே பார்த்தோம்னாலே நமக்கு வந்து ஃபிளாஷ் பிஎம்ஐ இருக்கு. அந்த டியூஸ்டே வந்து கோர் ரிட்டெயில் இருக்கு. வெட்னஸ்டே வந்து க்ரூட் ஆயில் இருக்கு. தர்ஸ்டே, ஃப்ரைடே. ஸோ ஆல்மோஸ்ட் அடுத்த வாரம் ஃபுல்லுமே ஜெகஜோதியா தான் இருக்கும். ஏன்னா, வாலடைல் ரொம்ப ரொம்ப இருக்கும். வார் இருக்கு. நியூஸஸ் இருக்கு. ஸோ கவனமா ப்ராப்பரா ட்ரேட் பண்ணுங்க. ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. எந்த டைம்ல மார்க்கெட் எப்படினாலும் சேஞ்சஸ் ஆகும்.
ஸோ, அதனால வந்து இந்த செட்டப் இன்னைக்கு குடுத்துட்டேன். நாளைக்கும் அப்ப செல் தான் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, வாய்ப்புகள் கிடையாது. நாளைக்கு ஒரு செட்டப்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து நம்மளோட யூடியூப் சேனல்ல குடுப்பேன். ஸோ, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எந்த மாடல்ல வந்து ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி மணி மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜிய பொறுத்து. அண்ட் தென் நீங்க ட்ரேடிங் பண்றதுக்கு யூஎஸ்டிடி பெஸ்ட் பிரைஸ்ல வேணும்னு நெனச்சீங்கன்னா, பையிங்கும் பண்ணிக்கலாம், செல்லிங்கும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் தென் வந்து விஐபி சேனல்ல நீங்க இதுவரை ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற ஆக்டோபர் ஜாயின் பண்ணா போதும். முழுக்க முழுக்க உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைச்சிரும். ஸோ இந்த மாரி அடுத்த ஒரு அப்டேட்ஸ்ல, அடுத்த ஒரு நல்ல தகவல்ல உங்கள சந்திக்கும் வரை, உங்கள